லீடர் சியான் எப்போ வந்தீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் அந்த பிரின்ஸ் சின்ன. அப்பதான் அவன் கேட்டுட்டு மனசுக்குள்ளேயும் வந்து நினைச்சு பார்ப்பான், டேய் இது வந்து இம்பீரியல் ஃபேமிலியோட பெட்ரூம்டா, வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வாங்கடா அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணி பார்ப்பான். ஹீரோவுமே சொல்லுவான், நான் இப்போதான்ப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்லுவான். அப்பதான் வந்து இவன் சொல்லிட்டு இருப்பான், அதாவது நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க அட்டாக் பண்ணீங்கல்ல அதான் கொஞ்சம் பார்த்து மெதுவா அந்த அட்டாக் கொஞ்சம் லைட்டா வலிச்சுது, அதான் கொஞ்சம் வலிக்காத மாதிரி அட்டாக் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தேன். ஓகே ஓகே புரியுது, சரி நான் சொல்லியிருந்தேனே பேசுறியா உங்க அப்பா கிட்ட, அதான் அதை டிஸ்கஸ் பண்ணமே எல்லாம் முடிஞ்சா. அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்ப்பான், நான் எதுக்காக வந்து இவன் தான் இருக்கிறதுல வந்து ரொம்ப கொடூரமான மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா, அவன் வந்து அங்க சண்டை போட்டுட்டு இருந்தான், அதாவது இம்பீரியல் மெஜஸ்டி அவர் கூடயும் சுத்தி இருக்கிற யூனக் கூட எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இன்டென்ஸான சுச்சுவேஷன்ல கூட ஏன் கூட விஸ்பரிங் டெக்னிக் மூலமா பேசி பிளானை வந்து மிட்ல வந்து சேஞ்ச் பண்ணான். எப்படி வந்து ஒரு ஆளால வந்து இது எல்லாத்தையும் பண்ண முடியும், சண்டையும் போட்டுக்கிட்டு பிளானும் போட்டுக்கிட்டு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு, எப்பா முடியலடா. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், நான் சொல்லிட்டேன் எங்க அப்பா கிட்ட, அதாவது இந்த சுப்ரீம் சேபர் செக்ட் வந்து ரொம்ப 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 கெட்டவங்க அப்படின்ட்டு ஒரு ஈவல் ஆர்கனைசேஷன். அது மட்டும் கிடையாது, இவங்க சோல் கிங்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. அது எல்லாத்துலயும் இருந்து இந்த ராயல் ஃபேமிலியை நீங்க தான் காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். டைம் போக போக இம்பீரியல் மெஜஸ்டியுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சுப்பாரு, நீங்க நல்லவரு வல்லவரு அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ சொல்லுவான், சரி சரி அவரு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பண்ணல, அது எனக்கு தேவையும் இல்லை, எனக்கு தேவையானதை வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்பதான் அவன் கேட்பான், நான் உங்களை ஒரு கொஷின் கேட்கலாமா அப்படின்ட்டு. ஹீரோவுமே கேளுப்பா கேளு. அப்பதான் அவன் கேட்பான், நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா, என்ன வந்து இம்பீரியல் மெஜஸ்டி கிட்ட வந்து நீங்க கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா, ஏன்னா நீங்க சொல்றீங்க உங்களுடைய கோலை வந்து நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்படியா, அது வந்து ரெக்வெஸ்ட் இல்ல, ரெக்வெஸ்ட்டுக்கு பதிலா நான் வந்து ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்க போறேன், அந்த ஆஃபரை ரிஜெக்டே பண்ண முடியாத ஆஃபர். அப்பதான் வந்து அந்த நாளுமே வந்துடும், மீட்டிங் சொல்லியிருப்பாங்கல்ல கொஞ்ச நாள் கழிச்சு இங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேமே வந்துடும், அந்த ஜின்னான் பேலஸ்ல வந்து மீட்டிங் நடக்கும். அப்பதான் ஹீரோ சொல்லுவான், அவ்வளவுதான்ப்பா நீங்க விஷ் பண்ணா இந்த ஆஃபரை வந்து நீங்க டர்ன் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஆஃபர் வந்து டர்ன் டவுன் பண்ணா வழக்கம் போலதான் இந்த நான் அக்ரேஷன் ட்ரீட்டியை வந்து எப்பயும் போல வந்து நம்ம கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான், அதாவது அந்த கிங் கிட்ட. அப்பதான் இவர் யோசிச்சு பார்ப்பாரு, எனக்கு தெரியும் அவன் நினைச்சானா என்ன வேணா பண்ண வைக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனா அவன் அதெல்லாம் விட்டுட்டு அவன் வந்து எனக்கு ஆப்ஷன் கொடுக்குறான், அக்செப்ட் பண்ணலாம் அப்படிலாம் டிக்ளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. யோசிச்சு பார்த்துட்டு அவருமே ஒரு சீல் எடுப்பாரு, சீல் எடுத்து கூத்திடுவாரு டொப்பு அப்படின்னுட்டு. ஹீரோவுமே சிரிக்கிறான். ஆக்சுவலா வந்து அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் நமக்குமே வந்து அவங்க ரிவீல் பண்ணல, ஸோ அதை சீக்ரெட்டா வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே. ஆக்சுவலா வந்து இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கும்ல, அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த முரீம் அலையன்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் வந்து மீட்டிங் ரூம் இருக்கும். அந்த இடத்துல முரீம் அலையன்ஸ்ல இருக்கிற எல்லா பெரிய கைங்களும் மொத்தம் ஒரு 17 மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அந்த 17 மாஸ்டருமே வந்து இங்கதான் உட்காந்துப்பானுங்க. என்னடா சொல்ற, அப்படியா, டீமானிக்கல் லீடர் வந்து இம்பீரியல் பேலஸ்ல இருக்கானோ, ஆமா ஆமா எனக்கு தெரியல அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னுட்டு, ஆனா இதுல பிரின்ஸ் இன்னுமே வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு, ஏதோ இருக்குதுப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ள. அமிதாப் 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 மாபா கிடையாது கைஸ், அமிதாப் பச்சனும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த புத்தி செக்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து லைக் அமிதாப் அமிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கே ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, அப்புறமா வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். நம்ம வேணால் அதை கொஞ்சம் வேற மாதிரி கடவுளே கடவுளேன்னு போட்டுக்கலாம். கடவுளே கடவுளே எப்படி வந்து இது பாசிபிள், இந்த சுப்ரீம் சேபர் செக்ட் வந்து சோல் கிங்கை யூஸ் பண்ணி இம்பீரியல் பேலஸை வந்து ஊடுருவி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இது யாருன்னு பார்த்தா ஒன் ஆஃப் த 17 மாஸ்டரு செக்ட் லீடர் சாட்டே.
நெக்ஸ்ட் இவரை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரு அப்படின்னுட்டு. மண்டையில வந்து 6 பொட்டு, மாலை, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் வந்து புத்தி செக்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பேர் வந்து கேக்கியான், ஷாலின் டெம்பிளை சேர்ந்தவர். அதான் ஷாலின் டெம்பிள், புத்தி செக்ட் எல்லாமே ஒண்ணுதான். அப்பதான் அவரு சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சுப்ரீம் சேபர் செக்ட் இருக்குல்ல, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கு. இது வந்து இந்த ஜாங்குவே வந்து ஒரு போர்க்களமா மாத்திருக்கும். ஆமாமா, அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய முரிமலைன்ஸோடைய ஸ்டேட்டஸும் ரொம்ப ரொம்ப தப்பா போய் முடிஞ்சிருக்கும். எனக்கு சொல்லாமான்னு தெரியல, ஆனா வந்து நம்ம வந்து டிமானிக்கல் லீடரை வந்து இதுக்கு பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் தாடியை தடவிட்டு. இவர் யாருன்னு பார்த்தா இவரும் தான் முரிமலைன் செக்டை சேர்ந்த அந்த 17 மாஸ்டர்ல ஒன் ஆஃப் த ஆளு. இவர் வந்து மவுண்ட் வா செக்டை சேர்ந்தவர், பாங் சாங். ஆக்சுவலா வந்து உங்களுக்கே தெரியும், முதல்ல ஒருத்தன் மாசம் என்ட்ரி கொடுத்து கொஞ்சம் தமாசா செத்து போயிருப்பானே, ஊடாங் பிளேடு, அவன் செக்ட் தான் இது. அதோட செக்ட் லீடர் இவரு. அப்பதான் இங்க ஒருத்தவன், இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிங்க் கிளானை சேர்ந்த பேட்ரியாக், அதாவது அந்த கிளானோட லீடர். என்னடா ரொம்ப தான் சப்போர்ட் பண்ற, நீ எப்ப வந்து டிமானி கல்ட்டுக்கு போயிட்டு வந்தியோ அப்பையில இருந்து வந்து டிமானி கல்ட்டை பத்தி ரொம்ப நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் இவரு அங்க இருந்து, ஆமாமா நீ எப்பயும் போல வந்து ஒரு மாதிரி எரிஞ்செரிஞ்சுதான் உழற, அவசர குடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னோன்னே இவன் கடுப்பாயிடுவான். என்னடா என்ன கிண்டல் பண்றே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிருவான். அப்பதான் இங்க வந்து இவர் வந்து பல்ல கடிச்சிட்டு இருப்பாரு, நடுங்கிட்டு இருப்பாரு. நடுங்கிட்டு இருக்காருன்னா பயத்துல இல்ல, கடுப்புல அப்படின்ற மாதிரி. அப்பதான் டக்குன்னு ஒரு பெஞ்சை தட்டிட்டு, டேய் இன்னும் ரிப்போர்ட் வந்து முடியலடா. அப்பதான் இங்க இருந்து அப்ப நீ இன்னும் பாயிண்ட்டுக்கு வரல, சரி எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. இவரு தான் வேற யாரு, முரிமலைன்னு சொல்லி ஹெட் லீமாக்கு. சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அப்பதான் வந்து எல்லாருமே வந்து சைலண்ட் ஆன உடனே இவர் வந்து கதை சொல்ல ஆரம்பிப்பாரு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து ஒரே ஷாக் ஆயிடுவாங்க. அதாவது இந்த எம்பரருடைய பர்சனல் கார்டு, அவன் தான் வந்து லிம்கியூவா. அவன் வந்து ஒன் ஆஃப் த 5 கிரேட் மார்ஷல் மாஸ்டர். எப்ப 9 டெக்கேட்ஸ் எகோ அப்படின்றாங்க. ஒரு டெக்கேட்னா வந்து எவ்வளவு, எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க போட்டு பார்த்துருவோம். கைஸ், நான் செக் பண்ணி பார்த்தேன், நான் நினைச்ச மாதிரி 1 டெக்கேட்னா வந்து 10, அப்பனா வந்து 9 டெக்கேட்ஸ்னா 90 இயர்ஸ். அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த டாப் 5 மார்ஷல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களா, அதுல ஒரு ஆளு. அது மட்டும் கிடையாது, அவன் தான் மேல்ஸ்டார்ம் ஸ்வார்ட் எம்பரர், அவனுடைய நிக் நேம். இதெல்லாம் கேட்கும் போதே வந்து எல்லாருமே ஆல்ரெடி ஷாக் ஆயிடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மெயின் டாபிக் உள்ள வருவாரு. அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் அள்ளு விட்டுரும். அப்பதான் வந்து இவர் சொல்லிட்டு இருப்பாரு, டிமானிக்கல் லீடர் அந்த மேல்ஸ்டார்ம் ஸ்வார்ட் எம்பரரை அவனை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டான். அது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அது வந்து ஒன் சைடட் ஃபைட், சண்டை போட்டுக்கிட்டே அவனை கிண்டல் பண்ற மாதிரி இருந்தது. அப்படி ஒரு சொல்லி முடிச்சோன்னே இவனுங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவானுங்க. டேய் என்னடா சொல்ற, எப்பட்றா அது பாசிபிள், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு ஒரு சாதாரண சின்ன பையன் டிமானிக்கல் லீடர் கிட்ட தோத்து போயிட்டானா? அப்பதான் இன்னொருத்தவன், டேய் அந்த மேல்ஸ்டார்ம் ஸ்வார்ட் எம்பரர் வந்து அட்லீஸ்ட் மிஸ்டேக் ரெல்ம்ல இருப்பானேடா, நம்மளுடைய முரிமலைன்ஸ் லீடரோடைய பவருக்கு அவன் மேட்ச் ஆவானே. அப்பதான் அங்க இருந்து இவர் கேட்பாரு, அந்த மவுண்ட் வா செக்டை சேர்ந்தவர், கடவுளே ஓ கடவுளே என்ன சொல்றீங்க, கண்டிப்பா வந்து டிமானிக்கல் லீடர் சியான் வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் கூட வந்து மோதி ஜெயிக்கவே முடியாது, நீங்க எதுவும் கற்பனை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் இவரு, எனக்கு சரியா சொல்ல தெரியல, இது வரைக்கும் நான் எண்ணிக்கையில் அடங்காத டிமானிக்கல் மெம்பர்ஸை வந்து நான் பார்த்துருக்கேன், ஆனா அவரு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்பதான் வந்து இவர் சொல்லுவாரு, ஆமா என்ன சொல்றீங்க, கண்டிப்பா வந்து அவர் டிஃப்ரெண்டா தான் இருப்பாரு, ஏன்னா அவர் தானே வந்து டிமானிக்கல்ட்டோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் அங்கிருந்து கத்துவாரு, நான் இன்னும் பேசி முடிக்கல, நான் அவருடைய மார்ஷல் ஆர்ட்ஸை மட்டும் வச்சு சொல்லல, நீ வந்து அவனை பார்த்துருக்கணும், அவனை பார்த்துருந்தா நீயுமே வந்து இப்படி சந்தேகமா பேசியிருக்க மாட்டேன். அவனை பார்க்கும்போது ஹியூமன் லிமிட்டை வந்து எப்பயோ தாண்டி போயிட்டான் அவன். டீமன் காட், கரெக்ட், டீமன் காட், அதுதான் வந்து அவனுக்கு ஃபிட்டிங்கான நேம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சு பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் இங்க ஒருத்தர், கடவுளே
டீமன் காடா? நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருப்பீங்க, ஒரே போர்க்களமா இருந்திருக்கும். நீங்க எதுக்காக வந்து கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இது ஒரு லேடி மாதிரி தான் தெரியுது, லேடி மாங்க் மாதிரி. பாப்போம் போவேன். இவங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா? அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கத்த ஆரம்பிச்சிருவாரு. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? யாருமே வந்து என்ன சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க. அந்த டிமானிக்கல் லீடர் என்ன தெரியுமா பண்ண? அவன் அசால்ட்டா இந்த பர்சனல் கார்டு உருவாக்குன அவனுடைய ட்ரூ ஷீல்ட அசால்ட்டா உடைச்சிட்டான்டா. அதுவும் எதை வச்சு தெரியுமா? ஃபார்ம்லெஸ் ஸ்வாட். அது மட்டும் கிடையாது, அவனுடைய ட்ரூ எனர்ஜியை வச்சு அசால்ட்டா 300 பேரை சமாளிக்கிறான். ஈஸியா வந்து அவங்க எல்லாருமே வந்து டேக் டவுன் பண்ணிட்டான். அவங்கெல்லாம் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த 300 பேருமே மார்ஷல் ஆர்டிஸ்ட் எக்ஸ்பர்ட். அப்பதான் அங்கிருந்த முரிம் அலையன்ஸ் லீடர், நிறுத்து, உனக்கு நீ என்ன சொல்றேன்னு தெரியுதா? ஃபார்ம்லெஸ் ஸ்வாட், அது மூலயமா நீ என்ன சொல்ல வரன்னு உனக்கு புரியுதா? ஆமா, எனக்கு புரியுது. அவன் லைஃப் அண்ட் டெத் ரெலமை ரீச் பண்ணிட்டான்டா. அதை கேட்ட உடனே ஒரு சைலண்ட்டு, எல்லாருமே வந்து ஷாக்கு. இவருமே வந்து கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிடுவார். இன்னது லைஃப் அண்ட் த்ரில்லமா அப்படின்ட்டு. இது வரைக்குமே வந்து இந்த காலகட்டத்தில் மிஸ்டிக் ரிலம் தான் வந்து ஹையஸ்ட்டு. அதிலே வந்து 1-2 லெவல் இருக்கும். லைக் உங்களுக்கே தெரியல, லைக் பாதியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு ரெலம்லையுமே வந்து 3 ஸ்டேஜ் இருக்கும். அப்படி இருக்கும் போது இப்போதைக்கு மிஸ்டிக் தான் வந்து இருக்கிறதுலே பீக்கு. அதை வந்து பிரேக் த்ரூ பண்ணி யாருமே அச்சீவ் பண்ணல. ஹீரோ வந்து அதை பிரேக் பண்ணி இப்போ வேற ஒரு புது ரிலம்ல இருக்கான் அவன். அப்பதான் வந்து இவர் சொல்லிட்டு வேர்த்து ஊத்திட்டு இருக்கோம் இவருக்கு, இந்த சேஜுக்கு. அப்பதான் அங்கிருந்து ஒருத்தவன் சிரிப்பான். டேய், என்னடா லூசுத்தனமா உளர்ற? அப்பதான் இன்னொருத்தவன், இதை நான் வந்து கதைகள்ல மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி ஒரு இளம் இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் இங்கிருந்து இந்த லேடினே வச்சுக்கலாம், ஒரு வயசான ஒரு கிராண்ட்மா. ஏன்னா வந்து அவங்க ஃபீமேல் மாங்க் தான் திட்ட அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபேஸோடைய அந்த இதெல்லாம். அப்பதான் அவங்க கேட்பாங்க, நீ அவரை பார்த்ததானே ரீசெண்டா? வாய்ப்பே இல்லை, இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து எப்படி வந்து இவ்வளோ பவரப் ஆக முடியும்? சேர்றாடே, நீங்கள் எல்லாம் என்ன நம்ப போகிறதில்ல, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து உக்காந்துருவாரு. அப்போ தான் இவர் யோசிச்சு பார்ப்பாரு, இந்த முரிம் அலைன்ஸோட லீடரு, லைஃப் அண்ட் டெத் ரிலம் என்னால் வந்து நம்ப முடியல, ஆனால் அவன் சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்தா பவர் பேலன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மொத்த ஜாங்குமே வந்து டேஞ்சரில் இருக்கு. அப்போ தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நினச்சி பார்க்கும்போது ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். யாரோ வந்து வேகமாக ஓடி வருவான், கதவை திறந்துக்கிட்டு. அவன் வந்து கத்திக்கிட்டே வருவான், அலையன் செட் சூப்பர்வைசர் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அர்ஜென்ட் மெசேஜ். இது எங்க இருந்து வந்திருக்குன்னா பிரான்ச் ஆஃப் காஃபிங்ல இருந்து வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பீரியல் பேனல்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னையில இருந்து அவங்களோட ரிலீஜனை வந்து மாத்துறாங்களாம். இதுக்கப்புறம் வந்து அவங்க ஹெவன்லி டிமானிக் கல்ட்டோட ரிலீஜனை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களாம். இந்த மிங் எம்பையர் ஃபுல்லாவே வந்து ஹெவன்லி டிமானிக் கல்ட்டோட ரிலீஜனை ஃபாலோ பண்ண போறாங்களாம். அதை கேட்ட உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னடா சொல்ற அப்படின்ட்டு. அப்பதான் இங்க அந்த பேலஸோடைய மீட்டிங் ரூமை காட்டுவாங்க, ராஜாவோடைய அரியாசனம். அப்பதான் 2 பேரும் முட்டி போட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்த்தாலே தெரியுது இவனுக்கு தான். ஒருத்தன் வந்து வெஸ்ட் டெப்போவா இருக்கணும், இன்னொருத்தன் வந்து ஈஸ்ட் டெப்போவா இருக்கணும், கலர் வச்சு பார்க்கும்போது. அப்பதான் அவன் சொல்லிட்டு இருப்பான், யூ ஆர் இம்பீரியல் லைனஸ், நீங்க வந்து உங்களுடைய முடிவை வந்து கொஞ்சம் மாத்தி யோசிங்க. அப்பதான் இன்னொருத்தவன், நீங்க கண்டிப்பா வந்து இந்த டிசிஷனை வந்து திருப்பி ஃபால் பேக் பண்ணி ஆகணும். ஊறப்பட்ட ரிலீஜன் அங்க இருக்கு. அப்படி இருக்கும் போது எதுக்காக வந்து நீங்க டிமானிக் கல்ட்டோட ரிலீஜனை வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டீங்க? உங்களுக்கே தெரியல, இந்த டிமானிக் கல்ட் பீப்பிள்லாம் அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம மைண்டு அவனுங்களுடைய மைண்டுமே வந்து ஒத்தே போவாது. அது மட்டும் கிடையாது, அந்த கல்ட் லீடர் சியான் இருக்கான் பாத்தீங்களா, சியான் உன், அவன் ரொம்ப மோசமானவன். அப்பதான் உடனே அவர் கோவப்பட்டு அந்த சேர்ல வந்து அவர் கையை ஓங்கி அடிச்சுட்டு, நான் சொன்னேன்ல அந்த இம்பீரியல் டூம்ல என்ன நடந்ததோ அதை பத்தி திருப்பி பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே இவனுக்கு வந்து ஷாக் ஆயிடும், கொஞ்சம் அள்ளு விட்டுரும். டக்குன்னு தலை கீழே அடிச்சு, ஐயையோ மெஜஸ்டி, நான் வந்து மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். சரி இருக்கட்டும். அப்பதான் உடனே இவனுமே, ஓகே மெஜஸ்டி, ரொம்ப நன்றி உங்களுடைய கருணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்பதான் அவர் கேட்பாரு, சரி நான் வந்து ஒன்னு கேட்கறேன், உன்னுடைய எனிமியோட எனிமி
எனிமி, உனக்கு என்ன வேணும்? அப்பதான் அங்கிருந்து இவனை பார்க்க இவனுக்கு மாரி தெரியல, ஏதோ முக்கியமான பொறுப்புல இருக்க மினிஸ்டரா இருக்கலாம். அவன் தான் சொல்லுவான், மெஜஸ்டி குறுக்கிடுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, அதாவது எனிமியோட எனிமி நம்மளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். ஆமா, நீ சொல்றது கரெக்ட். அதை தான் நம்மளுடைய கல்ட் லீடர் சியானுமே என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஹீரோவுக்கும் அவருக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்தது இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி. அப்பதான் ஹீரோவுமே சொல்லியிருப்பான் போல, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா காட்டல. அந்த இடத்துல ஹீரோவுமே தான் கேட்டிருப்பான், நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கறேன், உங்களோட எனிமியோட எனிமியை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் திருப்பி கட் பண்ணிட்டானுங்க, என்னன்னு சொல்லிட்டு காட்டல கிளியரா. அப்பதான் ஹீரோ கேட்ட கொஸ்டினுக்கும் இவரு கேட்ட கொஸ்டினுக்குமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது ஹீரோ என்ன கேட்டிருப்பானா, உன்னோட எனிமியோடைய எனிமியை நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் ஹீரோ. இவர் இங்க என்ன கேட்டிருப்பாருன்னா, உன்னோட எனிமியோட எனிமி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. புரியுதா உங்களுக்கு ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு? அதை தான் இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அவன் கேட்டதுக்கும் நான் இவன்கிட்ட கேட்டதுக்குமே ரொம்ப டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இவன் சொல்லுவான், மெஜஸ்டி நான் குறுக்கிடுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, அப்படி நீங்க சொல்ற லாஜிக் வச்சு இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த முரி மலைன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே தான் எனிமி இந்த சேபர் செக்டுக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த முரி மலைன்ஸ் நம்ம கூட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் இவர் கேட்பாரு, இது வரைக்கும் அவனுங்க என்னடா பண்ணிருக்கானுங்க? ஒன் ஆஃப் த 17 மாஸ்டர் அவன் அங்க நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்தான். என்னோட சபார்டினேட் அவனோட பவர் கம்மியான ஆட்கள்லாம் எனக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விடும்போது அவன் அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொன்ன உடனே இவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்பதான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு, இந்த சுப்ரீம் சேபர் செக்டர் இருக்குல்ல, அவனுங்க ரொம்ப ரொம்ப கொடூரமான எனிமி. அது மட்டும் கிடையாது, அவனுங்க இந்த மிங் எம்பியர் மேல கண்ணு வச்சுட்டானுங்க, இந்த ராஜ்யத்தை அவனுங்க அடைய பாக்குறானுங்க. இந்த முரி மலையன்ஸ் நம்ம கூட கனெக்ஷன்ல இருந்தாலும் அவனுங்க எந்த ஹெல்ப்புமே பண்ணல. அப்படி இருக்கும்போது எதுக்காகடா ரிலீஜனை மாத்தக்கூடாது நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருப்பாரு. அப்பதான் இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், நான் மெஜஸ்டியோடைய குணத்தை நான் மறந்துட்டேன். எப்பயுமே பாலிடிக்ஸ்க்கு அப்படின்ட்டு வந்தாலே அவருக்கு எது ஆப்டா இருக்கோ, அதாவது எது அட்வான்டேஜ், அவருக்கு எது நன்மையா இருக்கோ அதை தான் அவர் சூஸ் பண்ணுவாரு. அப்படி இருந்துமே எதுக்காக அவனுங்களை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு எட்ஜ் இருக்கும். ஏன்னா இவனுங்க டிமோனிக்கல் பீப்புளை ரொம்ப ஒரு மனுஷனா கூட இவனுங்க மதிக்க மாட்டானுங்க, ரொம்ப கீழே அப்படின்ற மாதிரி தான் இவனுங்க பார்ப்பானுங்க. அப்பதான் இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு, இந்த இன்ஸ்டன்ட்ல இருந்து நான் ஜாங்குல இருந்து என்னோட கனெக்ஷனை கம்ப்ளீட்டா நான் கட் பண்ண போறேன். அது மட்டும் கிடையாது, அவனுங்க ஈஸியா கிவ் அப் பண்ற ஃபோர்ஸ் மாதிரி தெரியல. ஏன்னா இம்பீரியல் பேலஸ்லுமே ஸ்பையை போட்டு வச்சிருக்கானுங்க அவனுங்க. அந்த சியோன் யோன் உன் அவனுடைய மார்ஷல் பவர் இமேஜின் பண்ணி பார்க்கறத விட ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவன் ரொம்ப புத்திசாலியுமே இருக்கான். அந்த சியோன் யோன் உன் அவனுடைய பவர் லெவல் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அபரிவிதமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ஸாவும் இருக்கான், ரொம்ப ஒரு டெட்லி காம்போ. அது மட்டும் கிடையாது, அவனால ஈஸியா எனிமியோட ஸ்கீமை கண்டுபிடிச்சு அதை சுக்குநூறா ஆக்க முடிஞ்சிருக்கு. ஒரு ஃபோர்ஸை வச்சு இன்னொரு ஃபோர்ஸை கம்ப்ளீட்டா அடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு கத்திட்டு சொல்லுவாரு, நான் எதுக்காக இந்த ஹெவன்லி டிமானிக் கல்ட்டை நம்மளுடைய நேஷனல் ரிலீஜனா அறிவிச்சேன் அப்படின்னா, இந்த சுப்ரீம் சேபர் செக்டை வீழ்த்துறதுக்காக. எவனுக்காவது இதை விட பெட்டர் ஐடியா இருந்துச்சுன்னா கொண்டு வாங்கடா, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ போத்திக்கிட்டு இருங்க, என்னோட டெசிஷன்ல இருந்து நான் திருப்பி பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிடுவாரு. அப்பதான் இவனுக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பானுங்க. நம்மளுடைய கிங் அவருடைய டெசிஷன்ல இருந்து கீழே வர மாட்டாரு, இப்ப இவரு பேசி மாத்த முடியாது, பட் பரவாயில்ல, அவரு தான் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, நாம இதை விட பெட்டரா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பிளான் போட்டுட்டு இருப்பானுங்க. அப்பதான் இங்க முரிமலைன்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கும். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, தொடர்ந்து 3 நாளைக்கு அந்த மீட்டிங் போயிட்டு இருக்கும். என்ன மீட்டிங் அப்படின்னா,
இந்த எம்பரர் வந்து அவருடைய நேஷனல் ரிலீஜனை வந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டால டிமானிக் கல்ட்டுக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இன்னொரு டாபிக் என்னன்னா, நம்ம ஹீரோடைய பவர் லெவல் இது வரைக்கும் அவங்க ரெக்கார்ட்ல வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஃபார்ம்லெஸ் வார்டை வந்து ஃபார்ம் பண்ணவங்க வந்து அவங்களுடைய வயசான ஸ்டேஜ், அதாவது ரொம்ப ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க. ஆனா இதுதான் வந்து ஹிஸ்டரியில வந்து வாட்டி ஒரு சின்ன பையன் வந்து ஃபார்ம்லெஸ் வார்டை வந்து கேப்பபிளா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ற அளவு கேப்பபிள். அப்படி இருக்கும்போது இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்பதான் வந்து இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு கெஸ்ட் வந்து வந்திருப்பான் இவங்களை பாக்குறதுக்கு இம்பீரியல் பேலஸ்ல இருந்து. அப்பதான் இந்த லேடி கேட்டுட்டு இருக்கும், அப்படியா நீ சொல்றது உண்மையா அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா இவன் சொல்லிட்டு இருப்பான், ஆமா அப்படிதான் வந்து என்ன சொன்னாங்க, இதோட நல்ல டெசிஷன் வந்து யாராவது ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா அவருடைய முடிவு வந்து ஒரு மாத்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். இவன் யாருன்னு பார்த்தா இம்பீரியல் பேலஸ்ல இருந்து வந்திருக்கான். அவன் வந்து இந்த ஃப்ளூரிஷிங் டெப்போ இருக்கும்ல அதோட ஸ்பை இவன். அப்பதான் இங்க வந்து இவர் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு இந்த முரிமலைன்ஸோட ஹெட். ஆக்சுவலா வந்து இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து அதை மட்டும் சொல்லியிருக்க மாட்டான், எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பான். திட்டத்திட்ட வந்து அங்க நடந்த விஷயத்துல வந்து எப்படின்னா முழுசா சொல்லியிருக்க மாட்டான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மெஜஸ்டி வந்து அசிங்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல முடியல, அதனால வந்து அவங்க கொஞ்சம் மாத்தி சொல்லியிருப்பானுங்க. இந்த மாதிரி வந்து மெஜஸ்டி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்தாரு. அப்படி இருக்கும் போது உங்களுடைய முரிமலைன்ஸ் சேர்ந்த இந்த காங்டாங் செக்டர் சேர்ந்த செக் லீடர் வந்து எதுவுமே பண்ணல, அதாவது இவரு இந்த சேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து அவன் போட்டு கொடுத்துட்டு இருப்பான். அதுதான் வந்து இவங்க எல்லாருமே நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, ஓ இதுதான் விஷயமா, இப்படி இருக்கும்போது இவன் எதுவுமே பண்ணலையா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ புரியுது எதுக்காக வந்து எம்பரர் வந்து கடுப்பானார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இவருமே வந்து யோசிச்சு பார்ப்பாரு, சேர்றாரே இப்ப நான் தான் கேட்டவனா, உங்க எல்லாருக்கும் இந்த ஹெவன்லி டிமானிக் கல்ட்டோட லீடரோட பவரை பத்தி சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தா எனக்கே ரிவீட் அடிக்கிறீங்க எல்லாரும். சரி நீங்க நம்பனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அவர் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிருவாரு நினைச்சு பார்த்துக்கிட்டு. அப்போதான் அவர் சொல்லுவாரு, இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன், என்னாலதான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் போல, என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அப்பதான் இங்க இருந்து இவன், ஏண்டா உனக்கு எந்த ஒரு கில்ட்டியா எதுவும் ஃபீல் ஆகலையா என்ன உனக்கு, நான் வந்து உனக்கு நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆஃபரை வந்து நான் கொடுத்தேன் உனக்கு, இந்த மாதிரி வந்து நடக்கிறதுலேருந்து தடுக்கிறதுக்கு, நீ கேட்டியா என்ன, எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஓடுற, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நைஸாக எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா நீ அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். இவர் வந்து கடுப்பாயிடுவார். கடுப்பானாலுமே வந்து இந்த இடத்துல வந்து அவரால் எதுவுமே பேச முடியாது. என்னடா கோவம் வருதான்னா, கோச்சுக்கு நீ வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இந்த இடத்துல சொல்ல முடியாது. அப்போதான் இவர் சொல்லுவார், ஆமாம் நீ சொல்கிறது வந்து கரெக்டு தான், என்னால எந்த ஒரு ரீசனுமே வந்து இதுக்கு சொல்ல முடியாது, நான் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இல்லை, அதனால தான் வந்து இதெல்லாம் நடந்துருச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்னோட கையில வந்து சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்னாலையும் ஒரு ஹேரை கூட கைட்ட முடியாது, எதுவுமே வந்து மாறி இருக்காது, இத என் கையின் மேல் ஆணையா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. அதை கேட்டோடனே அவன் கடுப்பாயிடுவான், என்னது அப்படின்னுட்டு, என்னடா சீரியஸா தான் பேசுறியா என்ன நீ. அப்பதான் இவர் சொல்லுவாரு, ஆம்பளைனா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், அதை விட்டுட்டு இங்க வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிடுவாரு. அப்போ உடனே இவன், அப்படியா சேர்றாடே உனக்கு நான் காட்டுறேன் நான் யாரு, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு உனக்கு நான் காட்டுறேன். அலையன் செட், எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க, இப்பவே நான் வந்து இம்பீரியல் பேலஸுக்கு போறேன், போயிட்டு மெஜஸ்டி கிட்ட நான் பர்சனலா பேசி இந்த நிலைமைய வந்து நான் சரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் அங்க இருந்து. அப்பதான் உடனே அவரு, நல்ல வேலை எவன் அடிச்சுட்டா என்ன, நமக்கு வந்து லாபம் தான் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்ல மாட்டாரு, திட்டு அப்படிதான் இருக்கும். ஓகே எவனுமே வந்து நான் வரமாட்டான்னு நினைச்சேன், ஆனா ஒருத்தன் வந்து வாலண்டியரா வரான் இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு, ஷூராப்பா உன்னால முடியுமா அப்படின்ற மாதிரி. அப்பதான் உடனே இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், இது வரைக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து கிடைக்கல என்னோட ஒர்த்தினஸை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு, இப்ப வந்து அப்படியே பிளேட்ல வச்சு கொடுக்குறானுங்க சிச்சுவேஷனை. எல்லாருமே வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா, அப்பாவுக்கு அப்புறம் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கானுங்க, இப்ப நான் ப்ரூவ் பண்றேன் நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். கண்டிப்பா என்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான். அப்பதான் யாரோ வந்து கூப்பிடுவாங்க இவரை அலைன் செட் அப்படின்னு சொல்லிட்டு. இவருமே வந்து டக்குன்னு வந்து திரும்பி பார்ப்பாரு, யார்றாது அப்படின்னு பார்த்தா இவன் தான் பூசோ. இவருமே வந்து பூசோ அப்படின்ட்டு கேட்பாரு. அப்பதான் அவன் சொல்லுவான், நானுமே போறேன் என்னை அனுப்பி வைங்க அவர் கூட அப்படின்னு இவன் கேட்பான்.